ஹலோ 10th அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு குட் நியூஸ். நாளைக்கு காலையில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரப்போ 10th வந்து காலையில் 9 மணிக்கும் 11th மதியம் 2 மணிக்கு ரிசல்ட் வரப்போகுது. இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதாவது ஃபெயிலியர் 99% வந்து பாஸ் தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு கவலையும் பட வேணாம். கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பாஸ் ஆகிருப்பீங்க. யார் வந்து ஒன்றுமே எழுதலை, இப்போ ஒன் வேர்டு கூட ஒரு சில எழுதாமல் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் தான் ஃபெயில் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதனால் எந்த ஒரு நீங்கள் கவலையும் பட தேவையில்லை. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து மார்க் வாங்கியிருக்கீங்க, அதாவது பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 10th பொறுத்தளவுக்கு மேக்ஸில் வந்து இந்த தடவை வந்து ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல் 11th மேக்ஸுக்கு பொறுத்தளவுக்கு ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. 11th சிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை சென்டம் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. பிகாஸ் அதில் வந்து நம்மளுக்கு வந்து 2 மார்க் கம்பல்சரிக்கும் 5 மார்க் வந்து மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ 10th பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து இந்த தடவை வந்து ஃபெயில் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து கொஞ்சம் பாஸ் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். இந்த தடவை வந்து ரொம்பவே அதிகமாக வந்திருக்கு. அதே போல் போன தடவை சோசியல் கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு போன 2024. ஸோ இப்போ அதில் வந்து அதிக பேர் ஃபெயில் ஆகிருந்தாங்க. இந்த தடவை வந்து கொஸ்டின் ஈஸியாக இருந்ததுனால ரொம்ப பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10th 11th இந்த தடவை பாஸ் பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 98-99% வந்து ஓவராலாக வந்து வந்திருக்கு. அதனால வந்து ரொம்ப மோசமாக எழுதுங்களோ தவிர மித்த யாருமே வந்து கவலைப்பட தேவையில்லை. எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீங்கள் வந்து நாளைக்கு ரிசல்ட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் டு ஆல்.